அடுத்தது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம்னா என்ன? ஒண்ணு இல்லைங்க. இயற்கை விவசாயம் என்னன்னா, இப்ப விளைகிற எல்லா விவசாயம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே கெமிக்கல், உரம், வீரியம் இல்ல, ஹைபிரிட், பாரம்பரிய விதை இல்ல. அப்போ இந்த உணவை சாப்பிடும் பொழுது எல்லாத்துக்கும் வியாதி வருது. 2, நிலமும் கெட்டு போயிருச்சு. 3, இயற்கை மாசுபடுது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, நம்மாழ்வார் கரூர்ல வானகம் அப்படிங்கிற இடத்துல நம்மாழ்வார் இருந்தார், இப்ப இல்ல. அவருடைய வீடியோ புத்தகங்கள் எல்லாம் படிங்க, அதுல விளக்கமா சொல்லிட்டாரு. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது சுபாஷ் பலேக்கர், நார்த் இந்தியாவில். அவரு பேசின எல்லா ஆடியோவும் நான் வச்சிருக்கிறேன், பென்ட்ரைவ்ல வாங்கிக்கலாம். 43 GB வரும். அவ்வளோ பேசியிருக்காரு. அதை மொத்தத்தை கேட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மண்புழு எப்படி வேலை செய்யுது, மாட்டு சாணம் என்ன பண்றது, எல்லாத்தையும் பேசியாச்சுங்க. இனிமேல் பேசுறதுக்கு இல்லை, செய்யறதுக்கு தான் ஆள் வேணும். மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு ஆள் தேவையில்லை, செயல்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதனால இப்போ நான் ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு பேரு இயற்கை விவசாய காலனி. 2 விஷயம், சாப்பிடுற சாப்பாடு ஆர்கானிக் கிடையாது, இன்னொன்னு இயற்கை விவசாயம் இல்ல. இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், கடை வச்சிருக்கோம், மளிகை வச்சிருக்கோம், எல்லாரும் போய் விவசாயம் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால ஒரு திட்டம் வச்சிருக்கேங்க. அந்த திட்டத்துக்கு பேரு இயற்கை விவசாய காலனி. உடம்ப பத்தி பேசும்போது என் பேரு ஹீலர் பாஸ்கர், மனசை பத்தி பேசும்போது மாஸ்டர் பாஸ்கர், சும்மா நானே பேரை மாத்திக்கிறது. உலக அரசியல் பேசும்போது பீசோ மாஸ்டர். இப்போ இயற்கை விவசாயம் பேசும்போது நேச்சர் ஆஃப் மாஸ்டர். சும்மா அது தனியாக அதை பிரிக்கிறதுக்காக, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பக்கம் வரக்காக. இங்க பாருங்க, இப்ப என்ன திட்டம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. 1 ஏக்கர் இடம், அதுல 10 to 20 வீடு கட்டுறது. 1 ஏக்கர் இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடு கட்டி 10 இல்ல 20 குடும்பமே தங்குறது வீடு, அபார்ட்மெண்ட் சிஸ்டம், கார்டன் சிஸ்டம் மாதிரி. சரிங்களா? அந்த 1 ஏக்கர் இடத்துல நாம என்ன பண்ண போறோம்னா 810 பாரம்பரிய விதை உள்ள மரங்களை நடப்போறோம். 450 செடி கொடி பயிர், கீரை, மூலிகை, கிழங்கு, கொடி, இப்படி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா விதைகளையும் இப்ப என்ன பண்ண போறோம்னா சீட் பேங்க், விதை வங்கின்னு ஒன்னு ஆரம்பிச்சு நம்ம நாட்டுக்கு இருக்கிற பாரம்பரிய விதைகள்லாம் சேமிக்க ஏற்பாடு பண்ண போறாங்க. முதல் திட்டம் அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க எல்லா விதைகளும் பாரம்பரிய விதைகள் சேமிச்சு வச்சிருப்போம். ஓகேங்களா? அது ஒரு பக்கம் தனி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து யாராவது 1 ஏக்கர் இடத்துல ஒரு 10 குடும்பம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 10 வீட்டை கட்டி, ஒரு வீட்டுக்கு 5 பேர் போட்டு ஒரு 50 பேர் 100 பேர், 1 ஏக்கர் நிலத்துக்கு 100 பேருங்க. அந்த 100 பேரும் அந்த ஏக்கர்ல குடி வாழ்ந்துக்கணும். பட் அந்த 1 ஏக்கர் நிலத்தை காம்பவுண்ட் வாலோ இல்ல பென்சிங்கோ போட்டு அதுல 110 விதமான மரங்களையும் 450 விதமான எல்லா விதமான செடிகளையும் வைக்கணும். மொத்தம் 40,000 செடி. உதாரணத்துக்கு கரும்பு ஒரு 100, தக்காளி ஒரு 50னா 50 100 கூட்டணும். அப்படி 40,000 செடி இருக்கிற மாதிரி பிளான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த விதைகளை கொண்டு போய் வச்சு அங்க எப்படி தெரியுமா பாருங்க, முதல்ல நெடுமரம், நீளமான மரம், அதுக்கப்புறம் சிறு மரம், அதுக்கப்புறம் குறு மரம், புதர், சில மரங்கள்ல கொடி, சில மரங்கள்ல கொடி இல்ல. எந்தெந்த மரங்கள்ல கொடி வளரும், எந்தெந்த மரங்கள்ல வளராதுன்னு முதலே பிளான் பண்ணி எந்த மரத்துல எந்த கொடின்னு சொல்லி கொடி மரம் ஒண்ணு சேர்த்திடுறது. புதர், கீரைகள், கிழங்கு, காய்கறிகள், மூலிகை, இப்படி பூ, பழம், இப்படி எல்லா விதமான அந்த 1 ஏக்கர் நிலத்துல கரும்பு கிடைக்கும், அரிசி இருக்கும், கோதுமை இருக்கும். இன்னொன்னு, அரிசி எல்லாம் 120 நாள் ஆகும் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாதுங்க. 15 நாள் 30 நாள்ல அரிசி விலை வச்சு வீட்டுல சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு சுலபமாகுது. டெக்னிக் தெரியலைங்க. இப்படி எல்லா விதைகளையும் எப்படி பயிர் பண்றது, எப்படி வளர்க்கறதுன்னு நம்ம என்ன பண்ண போறோம், 1 ஏக்கர் இடத்துல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு தண்ணியே தேவையில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, தண்ணி
ஒரு செடிக்கு தேவையே இல்லைங்க. எப்பவுமே எப்போ வெயில் இருந்தா தான் தேவைப்படும். எப்படி பண்ண போறோம்னா, இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த 810 மரம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மரத்தின் நிழல்ல அடுத்த மரம் இருக்கும். இப்படி அந்த 1 ஏக்கர் நிலமும் நிழலாத்தான் இருக்கும். வெயில் உள்ளே போக முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு தண்ணியே தேவையில்லை. அடுத்தது 150 மீட்டருக்கு ஒரு இடத்துல சின்னதா குட்டை மாறி ஒரு செயற்கை குட்டை ரெடி பண்றது. எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அது தேங்கிக்கும். அதுக்கு அடுத்த மாதிரி களிமண் எல்லாம் போட்டு அந்த மண் அந்த தண்ணி வந்து அவ்வளவு சீக்கிரம் உள்ள இறங்காது, அங்கேயே இருக்கும். அந்த குட்டைக்கு பக்கத்துல அதிக தண்ணி தேவைப்படுற செடி மரம், தூரமா போக போக கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற செடி மரம், இப்படி டிசைன் பாருங்க. இங்க என்ன முக்கியம்னா டிசைன் தான் முக்கியம். இப்படி டிசைன் பண்ணி இதை ரெடி பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுங்க. இதுக்கு 5 பேர் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு காலையில 6 to 8, சாயந்தரம் 3 to 6, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 பேர் உழைத்தால் 5 வருடத்தில் எந்த ஒரு பெரிய செலவில்லாம அந்த மாதிரி 1 ஏக்கர் இடத்துல பாரம்பரிய எல்லா மரச்செடி இருக்கிற ஒரு காலனியை உருவாக்க முடியும். இதுக்கு 10 குடும்பங்கள் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்களுக்கு இனிமேல் மளிகை கடைக்கு போகவே வேண்டாம். அதாவது காய்கறிக்காக அங்கேயே இருக்கும். அங்க இருக்கிறது சாப்பிட்டா போதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஈல்டு நிறைய மகசூல் கொடுக்கிற விவசாயம் எதுவுமே உருப்பட்டது கிடையாது. கொஞ்சமா கொடுக்கணும், சக்தி அதிகமா இருக்கணும். நீங்க கடையில விற்கிற வாழைப்பழம் இருக்கு இல்லையா, 7 வாழைப்பழம் சாப்பிடுங்க, சக்தி கிடைக்காதுங்க. ஆர்கானிக் 1 சாப்பிடுங்க, 1000 மடங்கு இருக்கும். இது யாருக்கும் புரியல. நம்மளே சாப்பிடுறது கொஞ்சமா இருந்தா போதும், கடையில் வாங்க நிறைய வேணும். அப்போ நம்ம தோட்டத்துல எல்லாமே இருக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு மாடு இருந்தா போதும். ஒரு மாடு 40 ஏக்கருக்கு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நமக்கு 1 ஏக்கர் தான், ஒரு மாடு இருந்தா போதும். அது எதுக்குங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு மாடு தண்ணியே தேவையில்லை. அப்படி தண்ணி வேணும்னாலும் ஏதோ சின்னதை வச்சுக்கலாம், ரொம்ப பெருசா தேவையில்லைங்க. ஒரு போர் போட்டு கொஞ்சமா இருந்தா போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். அப்படி தேவைப்படும். முதல் 5 வருஷத்துக்கு டெவலப் பண்றதுக்கு தேவைப்படும். பட் ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டா அப்புறம் தேவைப்படாது. அவ்வளவு தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தா போதும். இப்படி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி, சரிங்களா, இது வந்து இப்போ ஒரு ஊர்ல ஒரு மாடல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை டிசைன் பண்ணது யார் தெரியுமா? நான் இல்ல, சென்னை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். 25 வருஷமா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி இயற்கை விவசாயத்துல இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காருங்க. இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுங்க. அவர் பேர் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டான்ட்டாரு. வெயிட் பண்ணுங்க, அவர் பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம் சொல்லியிருக்காரு. அந்த மாடல் இருக்கு இல்லையா, அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் முதல்ல 5 வருஷம் ரெடி பண்ணிடுறேன், மொத்தம் முடிச்சுட்டு நான் என் பேரை சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து பார்க்கணும். நான் முதல்ல செஞ்சு காட்டுறேன், அதை வந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, சூப்பர் ஐடியாங்க, எனக்கு கேட்ட உடனே புல்லரிச்சு போச்சுங்க. எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் ஒரு 10 குடும்பம் ஒண்ணு சேருங்க. எங்க அபார்ட்மெண்ட் சொல்லி ஊருக்கு வீடு வாங்கி போட்டிருக்கீங்களா இல்லையா, கோடிக்கணக்கில் சொத்து. ஒரே ஒரு வீடு மட்டும் ஒரு 10 குடும்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்துங்க. ஒரே இருக்கிற இடத்த நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுக்கு இப்போ நான் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறேங்க, 2 திட்டம். இந்த சீடை எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பேங்க், ஓகேங்களா? அது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, கூடி சீக்கிரம் அது நிறைவேறிடும். 1. 2வது, இந்த 1 ஏக்கர் நிலத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு ட்ரைனிங் கிளாஸ், அந்த கோர்ஸுக்கு வரணும். அங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துறது, எப்படி மரம் வைக்கிறது, எப்படி செடி வைக்கிறது, என்ன பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு அதுக்கு ஒரு அசோசியேஷன். இப்படி ஆரம்பிச்சு ட்ரைனிங். நீங்க ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டாம், ஒரு 5 பேர்த்த வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுங்க. அவங்க ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு மாசமா சம்பளம் கொடுத்துருங்க. அவங்க 5 வருஷம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு, முதல்ல வீடு கட்டணும், அப்புறம் தான் ரெடி பண்ணணும். ஏன் தெரியுமா? கண்ணு முன்னால ஒவ்வொரு மரத்தையும் வளர வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், அப்பதாங்க மரத்தோட அருமை தெரியும். யாரோ 5 வருஷம் செஞ்சு கொடுத்து வச்சு உள்ள போய் குடியிருந்தீங்கன்னா அருமை தெரியாது, பிச்சு பிடிங்கிட்டு போயிருவீங்க. நம்மளே சொந்தமா ஒரு இயற்கை விவசாயத்தை உருவாக்கணும்னா அது குழந்தை மாதிரிங்க, அது ஆசையா இருக்கும், நிறைய பிச்சா கோவம் வரும். இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு இப்ப ஏற்பாடு பண்ணிருக்குங்க. பாருங்க, இப்பதான் சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் அடுத்தது ஒவ்வொன்னா செயல் பண்ணி அந்த மாடலை காமிச்சு எல்லாத்துக்கும் அட்ரஸ் கொடுத்து நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து, இது நான் மட்டும் பண்ண போறது இல்ல, நீங்களே பண்ணலாம். யாராவது பில்டிங் கட்டி சேல்ஸ் பண்றீங்களா? எவ்வளவு சூப்பர் ஐடியாவா இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம்,
கிராமத்துல இந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சு பெரிய எஸ்டேட் மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணி இந்த மாதிரி திட்டத்தை சொல்லி வீடு விற்கலாம். அந்த வீடு எப்படி வீடு விற்க போறீங்க, பிசினஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி பண்ணா நாளைக்கு பேர் சொல்லுமா இல்லையா? இப்படி எல்லாத்தோட பணக்காரங்க யாரா இருந்தாலும் 2-3 வீடு வச்சிருக்கீங்களா? ஒரு வீடாவது இயற்கை விவசாய காலனியில நீங்க ஒண்ணு கட்டி வச்சிருந்தீங்கன்னா அது நாளைக்கு பாருங்க அந்த வீட்டுல இருந்தோம்னா குளுகுளுன்னு இருக்குமா? ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குமா? பாரம்பரிய விதையெல்லாம் காப்பாத்தலாமா? ஆரோக்கியமா இருப்போமா? இன்னும் காய்கறி கிடைக்குமா? உடம்புக்கு ஆரோக்கியம். ஒரே கல்ல 1000 வாங்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. வெளியே சொல்லும் போது பெருமையா இருக்குது, நம்மளை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. இவ்வளவு வேலை பாருங்க. இங்க பாருங்க, இது நான் மட்டும் பண்ண முடியாது, திட்டம் மட்டும் தான் சொல்லுவோம். அப்போ இது எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு ட்ரைனிங் வீடியோ, ட்ரைனிங் கிளாஸ்க்கு யாரும் வர வேண்டாம், ஒரு முழு வீடியோ ரெடி பண்ணி அதை யூடியூப்ல போட்டுருவோம். யாரெல்லாம் வேணுமோ அந்த வீடியோ முழுசா பாக்குறீங்க. நாளைக்கு வர சிக்கல் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன கஷ்டங்கள், அதெல்லாம் தெரிய வர அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கேள்வி பதில் இதெல்லாம் போட்டே இருப்போம். அதுக்கு ஒரு தனி வெப்சைட் யூடியூப்ல ஆரம்பிச்சுட்டு அது வாட்டு நடந்துட்டு இருக்குங்க. ஒரு லிங்க் எல்லாம் கிடையாது, அவங்க ஊர்ல ஆரம்பிச்சுக்கணும். ஐடியா மட்டும் தான் கொடுப்போம். இதுக்கு பேரு இயற்கை விவசாய காலரின்னு பேரு. கூடி சீக்கிரமா அந்த சயின்டிஸ்டுடைய பேரு, அட்ரஸ், போன் நம்பர்லாம் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் எல்லாருமே பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அவர் இப்ப பயப்படுறாரு, என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நான் முதல்ல முடிச்சிடறேன் இருக்காரு. பாதி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மொத்த காலனி உருவாயிரும். அவரே உருவாக்கிட்டு இருக்காரு. சொல்லும் போது ஈஸிங்க, செய்யும் போது கஷ்டம் தெரியும். அவரா உருவாக்கி மாடலை காமிச்சோன்ன எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைப்போம். பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இதுக்கு உரம் தேவையில்லைங்க. உரம் இல்லாமயே எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா செடியும் ஒரே ஏக்கர்ல இருந்தா அந்த நிலத்துல உரம் தேவையில்லை. ஒரே செடி ஏக்கர் ஃபுல்லா இருந்தா உரம் வேணுங்க. இது ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு மரமும் வேற வேற, செடி கொடி எல்லாம் வேற வேற கெமிக்கல் எடுக்கும். அப்ப அங்க உரம் தேவை, இருக்கிற மண் இருந்தா போதும்.